பொள்ளாச்சியில் முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. பொள்ளாச்சியில் பெருந்தலைவரும் முன்னாள் முதல்வருமான காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாளை முன்னிட்டு பொள்ளாச்சி வாழ்நாடார் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பனை தென்னை தொழிலாளர் நாடார் சங்கம் இணைந்து பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு காமராஜர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வழங்கினர். பின்னர் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து வராத பணியேறும் தொழிலாளர்களுக்கு தலைக்கவசம் பொள்ளாச்சி போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் இணைந்து வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பனை மற்றும் தென்னை தொழிலாளர் நாடார் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் கேரள தமிழ் பாதுகாப்பு இயக்க மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் பேச்சுமுத்து விழாவினை தொடங்கி வைத்து காமராஜர் தமிழக மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகள் குறித்து பேசினார். இதில் பொள்ளாச்சி நாடார் சங்க தலைவர் செல்வகுமார் வரவேற்று பேசினார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 124 ஏழை பெண்களுக்கு புடவைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடார் சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.